Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க 12th standard maths volume 1 chapter 3 theory of equations ஓட introduction தான் நம்ம பார்க்க போறோம். Introduction நீங்க கிளியரா புரிஞ்சிக்கிட்டீங்கனாலே இந்த chaptersல இருக்கிற எல்லா exerciseல இருக்க sumsையும் நம்ம ஈஸியா போட்டுறலாம். இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. லீனியர் ஈக்குவேஷன், quadratic equation, cubic equation and polynomial equation. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லையும் ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரூட்ஸை வச்சு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம், கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ கியூபிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்னா அதோட டிகிரி வந்து 3 இருக்கும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் பார்த்தோம். லீனியர் ஈக்குவேஷனா டிகிரி 1 வந்தால் லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷனா டிகிரி 2 வந்ததுன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ கியூபிக் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், டிகிரி வந்து 3 இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி 3 இருக்கு. டிகிரி 3 இருக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எனக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும், எக்ஸுக்குன்னா 3 சொல்யூஷன் கிடைக்கும். அதை தான் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். சரியா? இப்போ இந்த 3 சொல்யூஷனில் ஒரு சொல்யூஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக 2 சொல்யூஷன் வந்து நமக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையோ இல்லை ஃபார்முலா மெத்தட்லையோ, குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு 2 ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்தோமா. ஒன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க பாக்கி இருக்க 2 சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் 3 சொல்யூஷன் இருக்குது, 3 ரூட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ரூட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ரூட் என்ன அப்படிங்கிறதோட ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். எல்லா சம்முக்கும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில சம்முக்கு நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு 1 அப்படிங்கிற நம்பர் ரூட்டாக இருக்குமான்னு நம்ம செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட்னா என்ன மேடம்? எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -9, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 14, கான்ஸ்டன்ட் வந்து 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 39 வரும். 39ல் 9 போச்சுன்னா 30 அப்படின்னு வரும். இதோட ஆன்சர் எனக்கு 0ன்னு கிடைச்சதுன்னா தான் எனக்கு வந்து 1ங்கிறத நான் ரூட்டுன்னு சொல்ல முடியும். இப்போ எனக்கு 0ன்னு கிடைக்கல, அப்போ 1ங்கிறது ரூட்டு நமக்கு கிடையாது. சரியா? 1 ரூட்டான்னு செக் பண்ணுறதுக்கான ரூல் இது. சரியா? இப்போ நம்ம அடுத்தது -1ங்கிறது ரூட்டான்னு செக் பண்ண போகிறோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா அல்டர்னேட்டாக ஆட் பண்ணும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது ரெண்டுத்தோட ஆன்சரும் எனக்கு டேலி ஆச்சு, ஈக்குவலாக வந்தது அப்படின்னா -1 இஸ் அ ரூட். சரியா? ஸோ இந்த சம்முக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னாக்க சம் ஆஃப் ஆட் கோஎஃபிஷியன்ட் பார்க்க போகிறோம். ஆட் கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1. சரியா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 14. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், எனக்கு 15 கிடைக்குது. அதே மாதிரி சம் ஆஃப் ஈவன் கோஎஃபிஷியன்ட் பார்க்க போகிறோம். ஈவன் கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -9, கான்ஸ்டன்ட் டேர்ம் அடுத்தது +24. இதோட ஆன்சரும் எனக்கு 15 கிடைக்குது. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வரதுனால இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் -1 இஸ் அ ரூட் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? இப்போ ஒரு ரூட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாக்கி 2 ரூட்டை நம்ம சின்ன கிளாஸில் படித்த சிந்தட்டிக் டிவிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷனை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டானா போட்டுட்டு இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எழுதிப்போம். 1, -9, 14, 24. இப்போ -1 ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த ரூட்டை நம்ம வெளியில் போட்டுட்டு இந்த ப்ரொசீஜர்லாம் நான் சம் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். இந்த பிளேஸை நம்ம விட்டுருவோம், 1 அப்படியே கீழே இறக்கி போட்டுப்போம். இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போடணும். எகெயின் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடும்போது லாஸ்ட் ஆன்சர் எனக்கு 0 தான் கிடைக்கணும். ஏன்னா -1 வந்து நம்ம ரூட்டுன்னு சொல்லிட்டதுனால. இப்போ இது கியூபிக் ஈக்குவேஷனை ஒரு ஸ்டெப் ரெடியூஸ் பண்ணி நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனா மாத்தியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இதை ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணும்போது இது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -10x + 24 = 0ன்னு வரும். இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷன் ப்ரொசீஜர்லேயே சால்வ் பண்ணலாம். மேலே 24 போட்டுக்கணும், கீழே வந்து -10 போட்டுக்கணும். இப்போ இதை
இப்போ நம்ம 24 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் எனக்கு 10 வரணும். ஸோ இதோட ஆன்சர் 6 4s are 24. 6ஐயும் 4ஐயும் என்ன பண்ணால் -10 கிடைக்கும், ஆட் பண்ணால். ஆடுனா சேம் சைன் இருக்கணும். ஸோ -6 -4 இதுதான் இதோட ரூட்ஸு. அப்போ இதை நம்ம எழுதும்போது x - 6 into x minus 4 equal to 0 எழுதணும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்லேருந்து x 6 கிடைக்கும், செகண்ட் பிராக்கெட்லேருந்து x 4 கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம இங்கே -1 ஒரு ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ x is equal to -1 ஒரு ரூட்டு. இப்போ இந்த 3 ரூட்டுக்கு பேர் தான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆர்டர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆல்ஃபா பீட்டா காமாவோட ஆன்சர் -1 6 4. இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் இதுதான். சப்போஸ் 1க்கும் -1க்கும் மட்டும்தான் இந்த ரூலா மேடம்னா ஆமாம். இதுக்கப்புறம் 2க்கு 3க்கெல்லாம் இந்த மாதிரி ரூல் கிடையாது. நான் ஒரு சம் போடும்போதும் அது சேஞ்ச் ஆகும். நான் இப்போ சம் போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கு கியூபிக் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர். ஆல்ஃபா பீட்டா காமா வந்துருச்சு. இப்போ கொஷினில் எப்படி கொடுப்பாங்கன்னா இதை ரிவர்ஸாக கொடுப்பாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா அதாவது 3 ரூட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ரூட்ஸை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது எப்படி மேடம் அப்படிங்கிறது கொஷின் கேட்பாங்க. அதாவது ரூட்ஸ் கொடுத்துருவாங்க, ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம எப்படி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம்ல, என்ன ஃபார்முலா பார்த்தோம், x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது 2 ரூட் இருந்தால் தான். இப்போ நமக்கு 3 ரூட் இருக்கு. அப்போ 3 ரூட் வரும்போது 3 விதமான ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். அதாவது sum of the roots alpha plus beta plus gamma. இதை தான் நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா சமேஷன் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம். சமேஷன் ஆல்ஃபான்னு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆல்ஃபாங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு டேர்மை எழுதிட்டோம் அப்படின்னா இதை வச்சு சைக்கிளாக நம்ம எழுதணும். ஆல்ஃபாக்கு அடுத்தது பீட்டா வரும், பீட்டாக்கு அடுத்தது காமா வரும். சமேஷன் வரதுனால நடுவில் ப்ளஸ் போடுறோம். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சமேஷன் ஆல்ஃபா. சரியா? இது ஒரு ஃபைது. அடுத்தது ரெண்டாவது என்னன்னாக்க 3 ரூட் வந்திருக்கிறதுனால பேரோட ப்ராடக்ட்னா என்ன மேடம் அப்படின்னா ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீட்டாவையும் காமாவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன ஃபார்மேட் வரும், ஆல்ஃபாவையும் காமாவையும் ஆல்ஃபாவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். இதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம் அது செகண்ட் ஃபார்மேஷன். இதை எப்படி எழுதிக்கலாம் ஷார்ட் ஃபார்ம்லனா சமேஷன் போட்டுட்டு இதோட ஃபர்ஸ்ட் டேர்மை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாக்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பேன்ஷனோட ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கணும். எதில் பீட்டாவில் முடிஞ்சிருக்கா, பீட்டாவில் ஸ்டார்ட் பண்ணணும். பீட்டாக்கு அடுத்த லெட்டர் என்னது காமா, பீட்டாவையும் காமாவையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு காமாவில் முடிஞ்சிருக்கா, காமாவில் ஸ்டார்ட் பண்ணணும். காமாக்கு அடுத்த லெட்டர் ஆல்ஃபா. இந்த மாதிரி சைக்ளிக்காக நம்ம எழுதிக்கணும். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சமேஷன் ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது. மூணாவது லாஸ்ட் எப்போவுமே நமக்கு ப்ராடக்ட் தான். சரியா? ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 ஃபார்மெட்டில் தான் நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 ரூட் கொடுத்துருந்தா இந்த 3 ஃபார்மெட் தான் நமக்கு கிடைக்கும். 4 கொடுத்துருந்தா 4 ஃபார்மெட் நமக்கு கிடைக்கும். சரியா? சிங்கிளா ஆட் பண்றது அது சமேஷன் ஆல்ஃபா, டபுளா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றது அது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. மூணாவது லாஸ்ட் எப்பவுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இதுதான் நமக்கு அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 விதமாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். x³ மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் தானே நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஃப்ரேம் பண்ணோம். இங்கேயும் அதே தான், சம் ஆஃப் த ரூட்ஸ் தான். சம் ஆஃப் த ரூட்ஸை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி எழுதணும், சிக்மா ஆல்ஃபான்னு எழுதணுமா. ஸோ சமேஷன் ஆல்ஃபான்னு போட்டுட்டு x³ அடுத்தது இங்கே என்ன தான் வரணும், நமக்கு x² வரணும். ஸோ அல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரணும். ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் ப்ளஸ்ஸு. அடுத்தது இங்கே நம்ம ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சோம், பேரோட அதாவது ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம் கண்டுபிடிச்சோம். ஸோ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா x² அடுத்தது நம்ம என்ன போடணும், எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் வந்தாச்சு, அடுத்தது மைனஸ். லாஸ்ட் டேர்ம் எப்போவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்கே எக்ஸ் வந்தாச்சு அப்படின்னாக்கவே லாஸ்ட் என்ன வரும், நமக்கு கான்ஸ்டன்ட் தான் வரும். இப்போ கான்ஸ்டன்ட் எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக தான் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். செகண்ட் டேர்ம் எப்போவுமே சம் ஆஃப் த ரூட்ஸாக இருக்கும்.
லாஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக இருக்கும். நடுவில் வர டேர்ம்ஸ் எல்லாம் தான் பேராக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம், இல்லை ட்ரிப்ளெட்டாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம போக போக அடுத்தடுத்த சம்மில் நம்ம பார்ப்போம். சரியா? எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போவுமே ப்ராடக்ட் தான். ஸோ ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ இதே சம்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா படி கேட்பாங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை சம் ஆஃப் த பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க, இல்லை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கொஷின் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த கொஷின்லேயே வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்? சமேஷன் ஆல்ஃபா, அதாவது இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ரூட்ஸே கண்டுபிடிக்காம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. இந்த ஏபிசிடின்னு போடுறது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது மேடம் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஃபார்முலா மைனஸ், அல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரணும். ஃபஸ்ட்டு மைனஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். மைனஸ் செகண்ட் பை ஃபஸ்ட்டு, அதான் நமக்கு ஃபார்முலா. செகண்ட், இப்போ நான் செகண்ட்னு போடுறேன், செகண்ட் பை ஃபஸ்ட்டு, இதுதான் ஃபார்முலா. மைனஸ் செகண்டோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -9. இங்கே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடும். 9/1 வந்துடும், 9 வந்துடும். இதே மாதிரி அடுத்தது என்ன வரும்? நமக்கு பேரோட சம் கண்டுபிடிக்கணும். பேரோட சம் கண்டுபிடிக்கிறது இங்கே மைனஸ் வந்தாச்சா, அடுத்தது ப்ளஸ்ஸு. தேர்ட் பை ஃபஸ்ட்டு. சரியா? ஏபிசிடி அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் இப்படி கூடயும் ஞாபகம் வச்சுக்கலாம். தேர்ட் பை ஃபஸ்ட்டு. தேர்ட் என்னது நமக்கு? 14. ஃபஸ்ட்டு வந்து 1. ஸோ 14/1 வந்து 14 வரும். மூணாவது எப்போவுமே நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் எப்போவுமே நமக்கு எப்படி தான் இருக்கும்? நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக தான் இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார்முலா என்ன வந்துடும்? ஃபஸ்ட்டு மைனஸ் வந்தாச்சு, அடுத்தது ப்ளஸ் வந்தாச்சு, அடுத்தது மைனஸ் வரும் உங்களுக்கு. மைனஸ் இங்கே செகண்டு, தேர்டா, அடுத்தது ஃபோர்த்து பை ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். இங்கே ஃபோர்த் என்னது? 24. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -24 பை ஃபஸ்ட்டுங்கிறது 1 தான், அதை நம்ம போட வேண்டாம், -24. இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸு, அடுத்தது சம் ஆஃப் த பேர்ஸ் ஆஃப் த ரூட்ஸு, அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இதுதான் அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா.